ஜீவா அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு. நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் 10 விதமான கேள்வி கேட்கதான் செய்வோம். இவருக்காக தனியா வந்து பத்திரிகையாளர் சந்திச்சுலாம் கேட்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இதே ஹேமா கமிட்டி பத்தி கேட்கும் போது தெரியாது அப்படின்ற ஒரு பதிலோட சொல்லி போயிட்டாரு. இப்ப நடக்குதுன்னு சொன்னா உடனே இந்த பெண்ணா வந்துருவாளோ, இந்த நடிகையா வந்துருவாளோன்ற பயம் இருக்கலாம் சில பேருக்கு. அதனாலதான் மௌனத்தை காத்திருக்கலாம், தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், மறுத்து இருக்கலாம். பெண்கள் வந்து வெளிநாட்டு சம்பவங்கள் வந்து பேசினா அடுத்த நிறுவனங்கள்ல அவங்க வேலை வாய்ப்பு தரதில்லை. அதே மாதிரி சினிமா துறையிலையும் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அஜெண்டா மாதிரி ஆக்கிட்டானுங்க. அந்த முதலாளிக்கு வந்து அடிப்பணிஞ்சா மட்டும்தான் பெண்கள் வந்து வாசிக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பல பெண்கள் அவரை கார்த்திக்கு வெளியே போனவர்கள்லாம் கூட உண்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது வந்து இன்னைக்கு ஆளும் வர்க்கத்துக்கே வந்து அசிங்கம். சினிமாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சினிமா மட்டும் இல்லை, விஷால் அவர்கள் வந்து அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விஷயம் சொன்னாரு பத்திரிகையாளர் அந்த சந்திப்புல. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா செருப்பாலே முதல்ல அடிக்க வேண்டிய முதல் ஆளா அவனை தான் இருக்கணும். அவன் தான் மிகப்பெரிய காம கொடுவேன். சினிமா சீரழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே விஷால் போன்ற முன்னணி நடிகர்களா இருக்கா இல்லையா, அவன் தான் காரணம் முதல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ வந்து செய்யாத சேட்டைகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி கான்ஸ்டபிள் விட்டதில்லை, அவ்வளவு மோசமான நபர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி என்ன பண்றது, பெரிய ரேங்க்ல இருக்காங்க, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்னா மெமோ கொடுப்பாங்க, சார்ஜ் கொடுப்பாங்க, அப்படின்னா ரோட்ல நிக்க வைப்பாங்க. நீங்க ஸ்ரீரெட்டின்ற நபர் வந்து வெளியில சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் ஆச்சு, ஒரு படம் கூட வாய்ப்பு கிடைக்கல. வேற வழி இல்லாம இவங்க எதிர்த்து வந்து போராடத்துக்கு துணிச்சல் இல்லைன்றதான் கிடையாது, துணிச்சல் நிறைய பெண்களுக்கு இருக்கு. யார் பாதுகாப்பு கொடுப்பா? யார் முருகதாஸ் இது போன்ற திட்டு பசங்க எல்லாத்தையும் தானே சொல்லுச்சு. என்ன பாதுகாப்பு கொடுக்குது? என்ன இந்த நடிகர் சங்கத்துல இருந்து இவங்க பெரிய கிழிச்சாங்க. வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் வராகி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நடிகர் ஜீவா அவர்கள் பேசியது ஒரு பக்கம் பயங்கர விமர்சனம், பத்திரிகையாளர்கிட்ட எப்படி இவர் இந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் தான் பத்திரிகையாளர்கள் மாதிரி நடந்துக்குங்க, நீங்க அவர் சொல்ல கேட்காம நீங்க அவர் தூண்டுற மாதிரியே கேள்வி கேட்கறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு புறம் இருக்கு. இதுலயே அந்த மலையாள சினிமா ஹேமா கமிட்டி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது பத்திரிகையாளர்கள் ஒரு சின்ன ஒரு பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று உண்டு. ஏன்னா நம்ம ஜனநாயகத்தில் ஒரு 4வது தூணுன்னு நம்ம பேசுறோம். அந்த 4வது தூண்ல பணிபுரியக்கூடியவர்கள் அவங்க எப்படி நடந்துக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கான ஒரு மீடியாக்கள் தான் அதிகமா இன்னைக்கு இருக்கு. சோசியல் மீடியாவும் அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க சோசியல் மீடியாவை பல பேருக்கு பணமும் கொடுக்குறாங்க. இப்ப அரசாங்கமே தனிப்பட்ட முறையில திமுக பார்ட்டில இருந்து கொஞ்சம் ஃபண்ட் பண்றாங்க. அப்போ இன்னைக்கு நிர்வாகம் நடத்துறது ரொம்ப சிரமம்ன்றதுனால சில பேர் வந்து ஒரு ஊதுகோலா, திமுக ஊதுகோலா தான் செயல்படுறாங்க. ஜீவா அவர்கள் வந்து நேற்று தேனி பக்கம் நினைக்கிறேன். ஆக்சுவலா பத்திரிகா சந்திப்பு அவர் கேட்கும்போது நான் நல்ல நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன்னாரு. அதுக்காக எந்த சூழ்நிலையில கேட்கணும்ன்றது இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, ஜீவா அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு. நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் 10 விதமான கேள்வி கேட்கதான் செய்வோம். சினிமா துறையில மட்டும் நடக்கல, எல்லாத்துக்குமே நடக்குதுன்றது பல பேர் இன்னைக்கு சொல்ற விஷயங்களா இருந்தாலும் கூட இவருக்காக தனியா வந்து பத்திரிகையாளர் சந்திச்சுலாம் கேட்க முடியாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் 10 விதமான கேள்விகள் கேட்பாங்க. நீங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, அது இருக்கான்னு கேட்டா ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் வந்து மறுத்திருக்கணும், அது இல்லைன்னா வந்து ஆம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதையும் புறம்புறணும்ன்றது என்ன அதிகபட்சமான விஷயங்கள். பத்திரிகையாளரை பொறுத்தவரை என்னன்னா அவங்க அன்றைக்கு செய்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது வந்து இன்னைக்கு ஆளும் வர்க்கத்துக்கே வந்து அசிங்கம். சினிமாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சினிமா மட்டும் இல்ல, காவல்துறையில் நடக்குது, அரசு ஊடகங்கள் நடக்குது. ஏன் குறிப்பாக சொன்னா மிக முன்னணி நிறுவனமான பத்திரிகை ஊடகங்களிலேயே கூட இது நடக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து அந்த முதலாளிக்கு வந்து அடிப்பணிஞ்சா மட்டும்தான் பெண்கள் வந்து வாசிக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பல பெண்கள் அவரை கார்த்திக்கு வெளியே போனவர்கள்லாம் கூட உண்டு. என்ன சொல்றது, ஏன்னா இப்போ பெண்கள் வந்து வெளிநாட்டு சம்பவங்கள் வந்து பேசினா அடுத்த நிறுவனங்கள்ல அவங்க வேலை வாய்ப்பு தரதில்லை. அதே மாதிரி சினிமா துறையிலையும் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அஜெண்டா மாதிரி ஆக்கிட்டானுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இப்ப அக்ரிமெண்ட்லயே வந்து அப்படிதான் போட்டுதான் இன்னைக்கு சினிமாவில் அது நடக்குது. அதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து இதெல்லாம் வந்து கடந்து பல விஷயங்கள்ல இந்த சினிமா தொழிலே வேண்டான்னு போறவங்களும் நிறைய பேர் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில சொன்னா
நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை இன்னைக்கு நடக்கிறது இல்லை. இந்த சம்பவம்ன்றது காலம் தொட்டு சினிமாவுடைய தொட்டு வரக்கூடிய சினிமாவில் பெண்கள் நடிக்கிறதுக்காக பயந்த காலகட்டங்களே உண்டு. நீங்க பாகவதர் காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்க ஏற்பட்ட கொலைகள் கூட ஒரு பெண் தான் காரணமா இருந்தாங்க. ஜெயகாந்தனுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே பெண்ணுடைய ஆசை அது இணக்கமா அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீட்டு அப்படின்னு ஒரு விஷயம் சில நேரங்கள்ல பொய்யாக சில வழக்குகளை பதிவு பண்ணப்படுது. எப்படி இவர்களுக்கு நான் யோகியமானவர், நான் தெளிவானவங்க, நான் எந்த விதத்துக்கும் உடன்பட்டு போனதில்லை அப்படின்னு சொல்ற நீங்க சில பேரு இப்ப காவல்துறையில சில அதிகாரிகள் பயப்படுறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பெண்களை வேலை வாங்க முடியல. குறிப்பாக ஒரு சில பெண்களை எல்லா இடத்துலயும் அவர் சம்பவம் நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி கான்ஸ்டபிள் விட்டதில்லை. அவ்வளவு மோசமான நபர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி என்ன பண்றது, பெரிய ரேங்க்ல இருக்காங்க, இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போலாம்னா மெமோ கொடுப்பாங்க, சார்ஜ் கொடுப்பாங்க, அப்படின்னா ரோட்ல நிக்க வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சில இடங்கள்ல நடக்குது. நான் இல்லைன்னே சொல்ல மறுக்க முடியாது. ஆனா அவங்களால வெளிப்படையா வர முடியாதுன்னு கேட்டா வர முடியல. அது எல்லா அதிகாரிகளும் செய்யறாங்களான்னா 99% அதிகாரிகள் இதை பற்றி செய்யறதே கிடையாது. ஏன்னா அவர்களும் தன் குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க மாதிரிதான் பாத்துக்கிறாங்க, தாயை போலதான் பாத்துக்கிறாங்க. இதோ ஒரு சில காமவெறி பிடித்த காவல்துறையில சில அதிகாரிகள் இருப்பான், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியல. அதற்கு சில நேரங்கள்ல இவங்க விஷயங்கள் செய்யறது வேற வழி இல்லாத சில சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறாங்க. சினிமாவிலும் அதே மாதிரிதான். நீங்க ஸ்ரீரெட்டின்ற நபர் வெளியில சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் ஆச்சு, ஒரு படம் கூட வாய்ப்பு கிடைக்கல. அந்த அம்மாவுடைய கனவு என்னன்னா, சில நேரங்கள் நானே அதை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்கேன், இல்லைன்னே மறுக்க முடியும். ஸ்ரீரெட்டி நானே விமர்சனங்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்கேன். இப்ப சமயத்தோட அந்த அம்மா நான் தொடர்பு கொண்டு பேசும்போது சொன்னாங்க, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை உருவாக்குறாங்க. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில நான் பணம் சம்பாதிச்சேன், நல்லபடியா பணம் சம்பாதிச்சா தான் நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், நான் உடல் சூழ்நிலை இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு காசு கொடுக்க முடியும், சாப்பாட்டுக்கு காசு வச்சுக்க முடியும், எத்தனை நாள் நான் கடன் வாங்கி செலவு பண்ண முடியும். நான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி எனக்கு கிடைச்ச அந்த வழியை தான் நான் வெளியில போய் பெண்கள்கிட்ட இனிமேல் இன்னொரு பெண்களுக்கு ஏற்படக்கூடாது, அந்த சூழ்நிலை தான் நான் போராட வந்தேன். ஆனா எனக்கு என்ன இன்னைக்கு முத்திரை குத்தப்படுதுன்னா, சீரியல்ல கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் வருதுன்னா அன்னைக்கு இந்த பிரச்சனையை சொல்லி இருக்கணும், அன்னைக்கே வெளியே கொண்டு வந்திருக்கணும். இதுல ஒரு சில பேர் பொய்யான விஷயங்களை புகார்களை கொடுக்கப்படுது. இது காவல்துறையில நடந்திருக்குன்னு சொல்றேன். நான் கண்கூட நிறைய பேர் இப்போ விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 வருடம் ஆகுது. 8 வருஷத்துல ஒருத்தனை கூட பிடிச்சு கொடுக்க முடியல உங்களால. ஒரு காவல்துறை அதிகாரி செய்ய முடியல. பாதுகாப்பு எங்க இருக்கும், காவல்துறை இருக்கும்னு சொல்லிதான் பல பெண்கள் அங்க போறாங்க, அங்கேயே பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலுமே மீடியாக்களையும் பாருங்க, அதே மாதிரி இது அங்க எல்லாருக்குமே சில சம்பவங்கள்ல உடன்பட்டு போறவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உடன்பட்டு சில நேரங்கள்ல ஒரு பிரிவுக்கு ஏற்படும் போது அந்த பிரிவு இதை போல மிஸ்யூஸ் பண்ணி தான் பெண்களை ஒரு சில குரூப்பை அட்டாக் பண்றாங்க. இதை வச்சு காரணமா காட்டி அப்படி பல பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். சினிமா துறையில பார்த்திருக்கிறோம், காவல்துறையில பார்த்திருக்கிறோம், அரசு அதிகாரிகளை பார்த்திருக்கோம். அந்த சமயத்துல பாதிக்கப்படும் ஆண்கள் பாதிக்கப்படும் போது தான் நான் ஒரு 5 ஆண்டுக்கு முன்பாக வீட்டு மென் நாங்களும் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை. ஏன்னா எங்க உங்களை காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியாத சில சூழ்நிலை இருக்கும்போது அங்க கொஞ்சம் கோவப்படதான் செய்வாங்க. கோவப்பட்டு பேசினா உடனே போயிட்டு நான் மீட்டு எனக்கு பாதிக்கப்பட்டேன், எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டா எவிடன்ஸ் இருக்காது. எந்த இடத்துலயுமே உண்மையாவே பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா எவிடன்ஸ் ஒண்ணு கூட காமிக்க முடியாது உங்களால. குளியறையில கேமராக்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் வெளியே வராங்க. ஆனா சர்ச் பண்ணி பார்த்தா கேமரா சம்பவமே இல்லைன்றாங்க. அடுத்து கேரளான்ல நடிகைகளுக்கு வைக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அதுவும் வெளியில வந்ததா தெரியல. உண்மையாவே ஆந்திரா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு முன்னணி நடிகை இருக்கக்கூடிய 2 பேர் தான் பெண் நடிகை நீண்ட காலமாக இருக்காங்க. அதுல ஒரு நடிகை இது போன்ற சம்பவங்கள்ல கேமரா வைக்கப்பட்டுச்சா இல்லையான்னு உலகத்துக்கு தெரியும். அதுவும் ஆந்திரா நடந்தது, ஒரு ஹோட்டல் நடக்கப்பட்ட விஷயம், 3 எழுத்து நடிகைக்கு. அதையும் பார்த்துட்டு திரும்பி அவங்க சினிமா நடிகதான் வராங்க, அதான் ஓடி போய் ஒழிஞ்சிட முடியாது. ஆனா அதுக்கான யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரையும் அந்த ஆந்திரா இண்டஸ்ட்ரி வெளியில கொண்டு வரவே முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களா அல்லது நடிகர்களா அல்லது வெவ்வேறு ஆட்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அன்னைக்கே அதை களையெடுத்திருந்தீங்கன்னா இந்த காம வேட்டைக்கு தொடர்ந்தே இருந்திருக்காது. இன்னைக்கு பயம் இருக்கு. இன்னைக்கு
ரெண்டு விதமான பயம் இருக்கு. ஒண்ணு தப்பு பண்ணிட்டு போறோம் அப்படின்னு நினைச்ச பயம், இன்னொன்னு தப்பு பண்ணாமையே சில விஷயங்களை பார்த்துக்கிற பயம். எல்லா இடங்களிலுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்க முடியாது. இப்போ என் அலுவலகத்தை சுத்தி நான் 16 கேமரா வச்சிருக்கேன். என் அறை முதல் கொண்டு கேமராக்கள் இருக்கு. ஆனா ஏதாவது ஒருத்தர் பிடிக்காதவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு சம்பவங்களை. அப்ப என்ன எவிடன்ஸ் இருக்கும்போது நம்ம தப்பிச்சுக்கிறோம். சில நேரங்கள்ல சில அதிகாரிகள் அறிவுறுத்தல் அந்த அழுத்தத்தின் பேர்ல கூட சில பெண்கள் இது போன்ற புகாரை கொடு, ஆகாது அரசுக்கு ஆகாதவர்கள் நமக்கு ஆகாதவங்க இருந்தா அதையும் புகார் கொடுக்க வைக்கிறாங்க. தம்பி இங்க ஜீவா அவர்கள் சொன்னது என்னன்னா, அவருடைய சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் இந்த தேனி மாவட்டத்துக்கு. அந்த ஒரு கடைத்திறப்பு விழான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு சமர்ப்பிக்க கூடாது, இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். மூவ்மெண்ட் பண்ணி போயிருந்தாருன்னா அதுதான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குது. என்னன்னா பேசாதனாலேயே சில விஷயங்கள் என்ன மௌனத்தினால இவரும் பாதிக்கப்பட்டிருப்பாரோ, இல்ல அவரால் பிரச்சனை இருக்குதா பெண்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள், ஏன்னா மௌனம் எப்பவுமே ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். அண்ணன் ராதாதேவி அவர்கள்லாம் ஒரு விஷயம் பேசும்போது, அவர் மாதிரி மீட்டு விஷயம் கொண்டு வரும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு தான் பேசினாரு. யாரையும் கஷ்டப்படுத்தல, நானு என்னை பத்தி ஏதாவது இல்லை வேலைக்கு மாட்டான்னு சொன்னாதான் பிரச்சனை. இப்ப வெளியில 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. பாருங்க, நமக்குள்ளேயே எடுத்துப்போம் ஒரு விஷயத்த. ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகள் முன்பாக ஒரு காதல் செஞ்சிருப்போம், லவ் செஞ்சிருப்போம், அங்க ஏதாவது நடந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளவு தீமையானவங்க எல்லாருமே உண்மை என்ன கூட யாருமே இருக்க முடியாது கடவுள்ல. அது யாராக இருந்தாலும் அது ஒரு 0.01% எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும். நான் 20 வருஷத்துக்கு லவ் பண்ண மேட்ரு அப்படின்னா அந்த மேட்டர்லாம் கிளம்பி 25 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி ஐயா இந்த மாதிரி என்ன இவர் பண்ணிட்டாருங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாருங்க, அது இதாயிடுச்சுங்க அதாயிடுச்சுங்கன்னு சொன்னா ஒருத்தர் கலங்க வைக்கணும்னா ஈஸியா கலங்க வச்சிடலாம். இன்னைக்கு வெளிப்படையாவே கமலஹாசன் போன்ற நடிகர்லாம் வெளிப்படையாவே செய்யறாங்க. அது சினிமாவில மட்டும் பொது விஷயம் செய்யறாங்க, வெளிப்படையாக ஒரு பண்ணிட்டு தான் இருக்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஊடகங்கள்ல நிறைய பாக்குறோம்ல எல்லாத்தையுமே. ஸோ அப்படி மாதிரி விஷயங்கள்ல இப்போ விஷால் அவர்கள் அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விஷயம் சொன்னாரு பத்திரிகையாளர் அந்த சந்திப்புல. முதல்ல அடிக்க வேண்டிய முதல் ஆளா அவனதான் இருக்கணும். அவன் தான் மிகப்பெரிய காம கொடுறேன் எனக்கு தெரிஞ்சு. விஷாலம் மாதிரி ஒரு காம கொடுறேன் பார்க்க முடியாது. என்ன பண்றது, அவங்க அந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவர் அவங்க தான் இன்னைக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்கானுங்க. அவங்க செட்டில் தான் யாரும் வர முடியாது வெளியில சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் யாரும் வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கு. வேற வழி இல்லாம சில நடிகைகள் இதற்கு ஒத்துழைப்பு தரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவாங்க. இல்ல வேணா போறா அப்படின்னு தூக்கி எழுந்துட்டு போற நடிகைகளா இருக்காங்க. அது எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள்ல ஏமாத்திருக்கான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எத்தனை பேர்ல ஏமாத்திருப்பாங்க, இது ஊரறிஞ்ச விஷயம். அதனால இதெல்லாம் யோகியம் மாதிரி பேசுறதுக்கான எந்த தகுதியுமே விஷாலுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். அவர் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். அவன் பேசுறதும் கமலஹாசன் பேசுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு, யாருக்கும் எதுவும் புரியாது. சார், இப்ப ஜீவா அவர்கள் ஒரு பக்கம் இதை பேசினதை ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இதே ஹேமா கமிட்டி பத்தி கேட்கும் போது தெரியாது அப்படின்ற ஒரு பதிலோட சொல்லி போயிட்டாரு. ஒரு முன்னணி நடிகர் இவ்வளவு அசால்ட்டான ஒரு பதில சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியை பொறுத்தவரைங்க இன்னும் முழுமையாக வெளியில வரல. அதுக்குள்ளேயே ஒரு 2 பக்கமும் 1 பக்கமும் வெளியில வந்த உடனே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா குறிப்பா ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி உருவாக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அந்த நடிகை பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால சொல்றேன். ஆனா திலீப் என்ற நடிகர் அவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சோ அங்க துவக்கப்பட்டதான். அவர் கார்ல கடத்தின விஷயங்கள் ஆரம்பிச்சு, அந்த அம்மாவுக்கு பழைய கொடுத்த ஆரம்பிச்சு, இது சினிமாவில இன்னைக்கு ஏதோ குரலா எழுப்ப முறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை வச்சுக்கிட்டு முன்னணி நடிகர்கள்லாம் வெளியில இது போன்ற சம்பவங்களுக்கு நீங்க குரல் கொடுத்தாதான் ஏதாவது ஒரு நடிகர்கள் வெளியே வருவோம். நீங்களே குரல் கொடுக்காம மௌனமா போனீங்கன்னு வச்சுங்களேன், எந்த நடிகை உங்கள்கிட்ட வருவான்? நமக்கு ஒரு பாதுகாப்பு அந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல. அப்போ எதற்கு கேள்விக்குறி ஆகும்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கிடும், நமக்கே பாதிப்பு வந்துருமோ வாய் திறந்தா. ஏன்னா உத்தமபுத்திரன் இப்ப நடக்குதுன்னு சொன்னா உடனே இந்த பெண்ணா வந்துருவாளோ, இந்த நடிகையா வந்துருவாளோன்ற பயம் இருக்கலாம் சில பேருக்கு. அதனாலதான் மௌனத்தை காத்திருக்கலாம், தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், மறுத்து இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு பதில் தெரியாதுன்றதை விட செஞ்ச தவறுகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது அரசியல்லையுமே இருக்கு. யார் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலை. அரசியல்லையே முக்கியமான தலைவர்கள் மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்கு. திருமாவளவன் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலையா? வைகோ மீது குற்றச்சாட்டு சொல்லப்படலையா?
இப்படி பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல கொண்டு வந்து இப்ப லேட்டஸ்டா அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் ஏதாவது காசு பறிக்கணும் ஒரு கும்பல் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த பெண் மீதுமே வழக்கு பதிவு பண்ணணும். இன்னைக்கு என்னன்னா சட்டத்துல வந்து மிக தெளிவாக பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்ற விஷயம், சட்ட உரிமைகள், பாதுகாப்பு உரிமை, சட்ட பாதுகாப்புகளை நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரு வெளியே வந்து சொல்றது? சொன்னா சேஃப்டி இருக்கா? முதல்ல என்ன இன்னைக்கு சினிமா இருக்கக்கூடிய நடிகர்கள்னாலதான் வெளியில நம்ம பேசுறோம். இதே வந்து ஒரு அலுவலகத்தில் நடக்கிற விஷயமா இருந்தா என்ன பேசியிருப்போமா? அப்போ கடுமையான சட்டங்களை வந்து சினிமா துறையக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த சினிமாவுக்காகவே இப்போ ஃபுல் செட்டப் பேட்ல இருக்கு சினிமாவுடைய பேக்கப் நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட தான். அந்த நிறுவனம் தான் பெரிய நிறுவனம் இன்னைக்கு. அதை தாண்டி தான் ஒரு 1000 நிறுவனம் வரணும். எவன் பணம் எடுத்தாலும் இவங்ககிட்ட நீங்க வந்து ரெட் ஜாயிண்ட்ல இருந்து வெளியே வராம எதுவுமே பண்ண முடியாது. தேட்டர் அவங்ககிட்ட தான் மாட்டின்னு இருக்கு. ஒரு காலகட்டத்துல இதே திமுக அரசுல வந்து பாதுகாப்பு இந்த சினிமா தேட்டருடைய மொத்தமான விஷயங்களை எடுத்து குத்த வச்சிருந்தவங்க யாரு கேட்டீங்க? சன் டிவி குரூப். அன்னைக்கு இதே மாதிரி சினிமா துறைக்கு பாதிப்பச்சாங்க. வேற வழி இல்லாம இவங்களை எதிர்த்து நின்று போராட்டத்துக்கு துணிச்சல் இல்லைன்றதான் கிடையாது, துணிச்சல் நிறைய பெண்களுக்கு இருக்கு. யார் பாதுகாப்பு கொடுப்பா? விஷாலிங்க சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி எங்கேயாவது ஹைதராபாத் போயிடுவான். அவனை எங்க போய் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க? ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, எவனுக்காக ஒரு நம்பருக்கு வந்து நீண்ட நம்பர் வச்சுக்கலாம் பாருங்க, அந்த நீண்ட இடைவெளியை கொடுக்க முடியுமா எவனுக்காவது? சினிமா துறையில சங்கத்துல நீ வந்து சங்கமே இல்லை, அது வேற விஷயம். சங்கமம் ஆயிடுச்சு வச்சுங்களேன். ஆனா இருந்தாலும் இவன் எங்க போய் தேடுறது? எங்கேயாவது சைக்கிள் ஓட்டி நிற்பான், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வந்து இவனே வந்து சீனை போட்டு ஒரு 2 வீடியோ ரெடி பண்ணி அவன் ப்ரொமோஷனுக்கு வேலை பார்ப்பான். அப்படியாப்பட்ட போய் நீங்க நீதி நியாயம் நன்மை எனக்கு பாதுகாப்பு கொடுங்கலாம் கேட்கறதுக்கு இங்க சங்கத்துல சங்கம் போய் பாருங்க, சுடுகாடு மாதிரி இருக்கு. நடிகர் சங்கம் சுடுகாடு மாதிரி இருக்கு. இப்ப நான் சொன்ன சுடுகாடு இல்லை, பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்கிட்டு எம்ஆர் அவர்கள் வந்து அந்த ரோட்ல சாலையில பஸ்லா ரோட்ல வரும்போது என்னடா கட்டுறீங்க அப்படி பில்டிங் கட்டுறீங்கன்னு கேட்கறாங்க. இல்லைங்க நான் வந்து அங்க சிவில்காரங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்கும் போது அது எம்ஜிஆர் காலகட்டம் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துல இருக்கும்போது, இல்லையா வந்து பில்டிங் கட்டுற நடிகர்கள் இருக்கலாம், சுடுகாடு கட்டுற மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அவருடைய அந்த ஒரு பெரிய வார்த்தை இன்னைக்கு எதிரி வச்சுக்கிட்டு எவன் சேர்த்தாலும் கொண்டு வந்து அங்கதான் போடுறது. இப்ப அது வந்து ஒரு அப்படியே உருவானாலும் அங்கேயே பப்பு ஒரு அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த அளவு எல்லாம் நடிகர் சங்கத்துக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு பப்பு உருவாக்கிறாங்க. வெளில போய் குடிக்கூடாது, இங்கேயே குடிச்சிட்டு குத்தரம் வச்சுட்டு அங்கேயே ரூம் வேற இருக்குது. அப்ப அந்த செட்டப் தான் வரானா தவிர விஷால் அதுல வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கான ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா பண்றதெல்லாம் ஐயவி தானே, அவங்க தானே. அப்புறம் எப்படி வந்து தலைவன் எப்படியோ அதுதானே சில விஷயம் நடக்கும். சினிமா சீரழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே விஷால் போன்ற முன்னணி நடிகர்களா இருக்கா இல்லையா, அவன் தான் காரணம் முதல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ வந்து செய்யாத சேட்டைகள் கிடையாது. அப்போ எப்படி நீங்க வந்து பெண்கள் வருவாங்க வெளியில? கேட்டா பெரிய மனுஷன் போறவையில சுத்துறது, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சாபக்கேடா மாறிடுச்சு. ஓகே சார், இப்ப நடிகை சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி மலையாள இண்டஸ்ட்ரியில ஹேமா கமிட்டியோ அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு கமிட்டி போடணும், அங்கேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு முன்னணி நடிகையா இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஒரு மாதிரி இப்போ மறுபடியும் பதட்டம் தொட்டிக்கிச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு ஒரு நடிகை வந்து தெளிவாக சொன்னாங்க, ஆந்திராவில் இப்படி இல்லைன்னா நீங்க நீண்ட நாள் அங்க கூட மாட்டாங்க, வலுக்கட்டாயம் கேட்டீங்கன்னா பவர் செக்டாரு பின்னாடி ஒவ்வொரு நடிகனுக்கும் அரசியல் பலம் இருக்கு, பின்னணி இருக்கு. அப்ப எந்த அவங்க எல்லாம் வந்து கோலோச்சு நின்னவங்க. அதனால தானே ஸ்ரீரெட்டி வந்து தன்னை வந்து வருத்திக்கிட்டு அரை நிறுவனமா நின்று தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்னாடி போய் நின்று எந்த பெண் வந்து நிறுவன படத்தை நடிப்பாங்க. ஆனா இது போன்ற சம்பவங்கள்ல நெட்வொர்க்ல எல்லாத்துக்கும் அதுல காசு வரும், தன்னை வருத்திக்கிட்டு நின்னா இல்ல. அப்ப அந்த இண்டஸ்ட்ரி காப்பாத்துச்சா ஸ்ரீரெட்டிய? எந்த இண்டஸ்ட்ரி காப்பாத்துச்சு? சரி, அங்கதான் அயோக்கியத்தனம் பண்றோம்னு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு திட்டு பசங்க அத்தனை நடிகை பதில் சொல்லிச்சு இல்ல. லாரா லாரன்ஸ்ல ஆரம்பிச்சு என்ன வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லியா இல்ல. உதயநிதி அவங்க அம்மா மறுத்துட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் மறுத்துட்டாங்க. இது ஏஆர் முருகதாஸ் இது போன்ற திட்டு பசங்க எல்லாத்தையுமே தானே சொல்லிச்சு. என்ன பாதுகாப்பு என்ன இந்த நடிகர் சங்கத்துல இருந்து இவங்க பெரிய கிழிச்சாங்க. அப்ப விஷால் தானே நடிகர் சங்கத்து செயலாளர், நாசர் தானே வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஏன் காப்பது? கார்த்திகே பொருளாளர், ஏன்னா ஒருத்தங்க காப்பாத்தினா பேசினானா? அதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் எப்படின்னா
ஊருக்கு தாங்க உபயோகம், வெளியில ஒன்றும் கிடையாது. இப்ப நடந்திருக்க பல பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க. என்னை பொறுத்தவரை பல நேரங்கள்ல இந்த நடிகர்களுடைய நம்பி தாங்க சினிமா துறை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எதிர்த்து பேசிட்டோம்னா அவங்க ஒரு 10 பேர் தானே, அந்த 10 பேரை மீறி நீங்க வந்து எவன் நடிக்க முடியாது. அவங்க வச்சு பெருசா புதுசா வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சொன்னாப்புல விஷால் உப்மா கம்பெனி சொன்னார்ல, இன்னைக்கு இந்த உப்மா சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா உப்மா கம்பெனி யார சொல்றேன், எதை வச்சு சொல்றேன்? எத்தனையோ நிறுவன உப்மா கம்பெனி நீங்க சொல்றேன் இல்லையா? அதாவது உப்மா கம்பெனி என்ன, ஒரு லோ பட்ஜெட் எடுக்கணும் பத்தி குறை சொல்ற. நீ சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இதுவரையும் என்ன செஞ்சிருக்க? தயாரிப்பாளர் சங்கத்துல போய் உட்காந்து அங்க ஒரு 7 ரூபாய் திருட்டு பையன் தானே விஷாலு. இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அவங்கள? எதையாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்றதா நான் வந்து நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு 8 வருஷமா உட்காந்துக்கிறேன். அவனுக்கு எந்த பிள்ளையும் வந்து எனக்கு டெய்லி ஒரு கல்யாணம் பண்றான் பார்ட் டைம்ல. அது வேற மாதிரி புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட நபர் தான் இன்னைக்கு வந்து தலைவராகிறான். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சகோதரா, வணக்கம்.